வணக்கம் அன்பு தமிழ் பாரதி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, நம்முடைய சேனல் மூலமாக பயனுள்ள தகவலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கும் அது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகனுடைய அயலான் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதையும் நிகழ்காலத்தில் அந்த அயலான் படத்தை போன்ற ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை பற்றி தான் அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, அந்த அயலான் திரைப்படத்தில் ஒரு விண்கல் பூமியில விழும். அந்த விண்கல் ஒரு ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப்ல விழுந்திருக்கும். அந்த விண்கல்லை தவற விட்ட ஏலியன் அந்த விண்கல்லை தேடி வரும். அந்த விண்கல்லை பயன்படுத்தி அந்த படத்தினுடைய வில்லன் என்ன பண்ணுவான்னா, பூமியை அடியாளம் வரை தோண்டி பூமியின் அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய வளங்களை எடுத்து அதன் மூலமாக ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய கனவுல இருப்பான். அந்த பூமியை தோண்டும் பொழுது மிகப்பெரிய பாதிப்புகள் பூமிக்கு ஏற்படும், உலகத்திற்கு ஏற்படும். அந்த பாதிப்புகளிலிருந்து உலகத்தை காப்பாற்றவும் அந்த விண்கல்லை மீட்கவும் அந்த ஏலியன் பூமிக்கு வருகிறது. இந்த ஏலியனுடன் கதாநாயகன் கைகோர்க்கிறான். இந்த ஏலியனும் அந்த கதாநாயகனும் சேர்ந்து அந்த விண்கல்லை மீட்டார்களா, பூமியை காப்பாற்றினார்களா என்பது போன்ற கதையாகத்தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த கதையை மாதிரி தான் ஒரு நிஜமாகவே ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது. அதை பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ அந்த படத்துல அந்த விண்கல்லை பயன்படுத்தி அந்த வில்லன் அந்த பூமியை ஆழமாக தோண்டி பூமியில் உள்ள வளங்களை எடுப்பதாக அந்த கதை பண்ணப்பட்டிருக்கும். அதே போலவே நிஜமாகவே ஒரு நாடு அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது எந்த நாடுன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய நம்ம சீனா தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சீனா பூமியை கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ஆழம் வரை தோண்டி பூமியில் உள்ள வளங்களை எடுப்பதற்கான ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதை பற்றிய ஒரு சில தகவலை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்கு இப்பதான் விசிட் பண்றீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாருங்கள் நேயர்களே, நாம நிகழ்ச்சிக்கு போகலாம். நேயர்களே, சீனாவில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன திட்டம்னு பார்த்தாச்சுன்னா, பூமியை கிட்டத்தட்ட ஒரு 10,000 மீட்டர்கள் வரை தோண்டி 10,000 மீட்டர்கள் ஆழம் தோண்டி, அதாவது சுமார் 10 கிலோமீட்டர் ஆழம் வரை தோண்டி பூமியின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை எடுப்பதற்கான ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தோட பேர் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, ஷின்டேஜியாங் வெல் 1 அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட பேரு. ஏன்னா சீனாவில் இருக்கக்கூடிய ஜின்ஜியாங் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஜின்டேஜியாங் பகுதியில் தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே தான் அந்த இடத்தினுடைய பெயரே, இந்த திட்டத்திற்கான பெயரையும் அவர்கள் சுட்டியிருக்கிறாங்க. இந்த ஜின்ஜியாங் பகுதியில் பார்த்தாச்சுன்னா, அந்த சீனாவில் இருக்கக்கூடிய அந்த ஜின்ஜியாங் பகுதியில எண்ணெய் வளங்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அதனுடைய கடற்கரை, அது ஒரு கடற்கரை பகுதி. அந்த கடற்கரையுடைய பாலைவன பகுதியில தான் இப்போ இந்த ஆழ்துளை கிணறு தோண்டும் திட்டத்தை அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதியில் எண்ணெய் வளங்கள் அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ இந்த கரைப்பகுதியிலே இவ்வளவு எண்ணெய் வளங்கள் இருக்கும்பொழுது, இதனுடைய ஆழத்துல தோண்டி எடுக்கும் பொழுது இன்னும் அதிகமான எண்ணெய் வளங்களும் அதிகமான இயற்கை எரிவாயும் நமக்கு கிடைக்க வரும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த திட்டத்தை சீன அரசாங்கம் முன்னெடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தை யார் முன்னெடுத்து நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, சீனாவுடைய நேஷனல் பெட்ரோலியம் கார்பரேஷன் தான் இந்த திட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இது சாதாரணமாக இது எளிதாக முடியக்கூடிய ஒரு வேலை கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான வேலையும் கூட. ஏன் ஆபத்து அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இது பூமியினுடைய அடிப்பாகம் நம்ம நினைச்ச மாதிரி ரொம்ப ஈஸியாவே தோண்டி எடுத்துட்டு உள்ள போக முடியாது. கிட்டத்தட்ட சுமார் 10 கிலோமீட்டர் ஆழம் பூமியை தோண்ட போறாங்க. அதுவும் பூமியினுடைய அடிப்பகுதி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நிறைய பிரச்சனைகள் உள்ள ஒரு பகுதியாகும். என்னன்னா, பூமியினுடைய அடிப்பாகத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தாச்சுன்னா, காண்டினென்ட் பிளேட்ஸ், அதாவது கண்டத்தட்டுகள், அப்புறம் லோயர் மேண்டில், அப்புறம் அப்பர் மேண்டில், அப்புறம் அவுட்டர் கோர், அப்புறம் இன்னர் கோர் அப்படின்னு இருக்கும். இந்த இன்னர் கோர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பூமியினுடைய நியூக்ளியஸ், அதாவது பூமியுடைய உட்கர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமியினுடைய உட்கரோட வெப்பநிலை பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு சூரியனுக்கு இணையான வெப்பநிலை கொண்டது. சூரியனுடைய வெப்பநிலை 10,000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே 10,000 டிகிரி செல்சியஸ் அளவிற்கான வெப்பநிலை கொண்டதான் பூமியுடைய உட்கரு, நியூக்ளியஸ். இந்த வெப்பநிலை நம்ம மேற்பகுதியிலிருந்து பூமியை தோண்ட 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 உள்ள போகும்பொழுது இந்த வெப்பநிலை அந்த 10,000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நோக்கி தான் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கிறோம். ஆக அந்த மேல் பகுதியிலிருந்து வெப்பநிலை கூடிக்கொண்டே இருக்கும். உள்ள போக 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 வெப்பநிலை கூடிக்கொண்டே இருக்கும். இந்த 10 கிலோமீட்டர் ஆழத்திற்கு அவங்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரைக்கும் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த 400 டிகிரி வெப்பநிலை அவங்க சந்திக்கும் பொழுது இந்த 400 டிகிரி வெப்பநிலையை தாங்கக்கூடிய அளவுக்கான அவங்க மிஷினரிஸ் அவங்க வச்சிருக்கணும், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பூமியினுடைய அடிப்பாகத்துல ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அழுத்தம் அதிகமாகவே இருக்கும். ஆழத்திற்கு போக 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 அழுத்தம் கூடிக்கொண்டே போகின்றது. அழுத்தத்தை தாங்கக்கூடிய அளவிற்கான அவ்வளவு பெரிய அழுத்தத்தை தாங்கக்கூடிய, அவ்வளவு பெரிய ப்ரெஷரை தாங்கக்கூடிய வலிமை உள்ள அவங்க ஆயுதத்தையும் அவங்க பயன்படுத்தி ஆகணும். ஸோ இதுக்கான நிறைய மேன் பவர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும், நிறைய வலிமையான எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த திட்டத்தை அவங்க முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. இவ்வளவு சிரமப்பட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இந்த திட்டத்தை அவங்க நிறைவேற்றணும், எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு இந்த திட்டத்தை அவங்க நடத்த வேண்டிய காரணம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த சீனாவிற்கு உலகத்திலே ஒரு நம்பர் 1 வளர்ச்சி நாடு ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்குது.
ஸோ அதுக்கு இந்த திட்டம் வந்து பெரிய அளவில் பயன்படும் சீன அரசாங்கம் நினைக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இன்னைக்கு சீனா வந்து உலகத்திலே 4வது மிகப்பெரிய எரிவாயு உற்பத்தி செய்யும் நாடாக தன்னை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தை அவங்க நிறைவேற்றி, இந்த ஆழ்துளை கிணறு தோண்டும் திட்டத்தை அவங்க நிறைவேற்றி அதில் வெற்றி கண்டுட்டாங்க அப்படின்னா, ஸோ இதன் மூலமாக மிக அதிகமான இயற்கை எரிவாயு அவங்களால தயார் பண்ண முடியும். மிக அதிகமான இயற்கை எரிவாயு அவங்க வந்து உற்பத்தி செய்ய முடியும். எண்ணெய் வளங்களை மிக அதிகமாக உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அப்படி செய்யும் பொழுது உலகத்திலேயே ஒரு முதன்மையான நாடு, அதாவது இயற்கை எரிவாயுகளும் சரி, எண்ணெய் வளத்திலும் சரி, உலகத்திலே ஒரு முதன்மையான நாடாக சீனா மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த திட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை போட்டியிட்டு அமெரிக்காவை முந்தி நம்பர் 1 இடத்திற்கு சீனா வருவதற்கான ஒரு ஆயத்தமான ஒரு திட்டமாக தான் இந்த ஆழ்துளை கிணறு தோண்டும் திட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஸோ இப்போ சீனா தோண்டக்கூடிய இந்த ஆழ்துளை கிணறு தான் உலகத்திலே மிக ஆழமான ஆழ்துளை கிணறு அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா இதற்கு முன்னதாகவே 1970ஆம் ஆண்டுகளில் ரஷ்யா வந்து கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின்படி அவங்க தோண்டிய ஆழம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர்கள் வரைக்கும் அவங்க தோண்டியிருக்காங்க. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 12,681 மீட்டர் ஆழம் வரை அவங்க வந்து தோண்டியிருக்கிறாங்க. இதுதான் உலகத்திலே ஒரு மனிதர்களால் தோண்டப்பட்ட மிக ஆழமான ஆழ்துளை கிணறாக இருந்து வருகிறது. ஸோ இந்த திட்டத்தை வந்து அவங்க 1970 தொடங்கி 1995 இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. இந்த நிதி நெருக்கடினால இந்த திட்டத்தை தொடர்ந்து இந்த திட்டத்திற்கான பண ஒதுக்கீடு செய்ய முடியாமல் அதுக்கான பினான்சியல் நெருக்கடிகள் காரணமாக அந்த திட்டத்தை வந்து அவங்க வந்து கைவிட்டுட்டாங்க. இப்போ அதற்கு அடுத்தபடியாக சீனா அந்த திட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ சீனா வந்து தோண்டக்கூடிய ஆழ்துளை கிணறின் மூலமாக மேலும் பல தகவல்கள் பூமிக்கு கிடைக்க வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, அந்த 10 கிலோமீட்டர் ஆழப்பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகள் பத்தின ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த பாறைகள் எப்படிப்பட்ட பாறைகள் அப்படின்னு பார்த்தா சுமார் 140 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புள்ள பாறைகளாக அதை சொல்கிறார்கள். 140 மில்லியன் ஆண்டுகள்னு சொல்லியாச்சுன்னா 14 கோடிகள் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாறைகள். இந்த பாறைகள் மூலமாக பூமியினுடைய தோற்றம், ஆரம்ப கால தோற்றம் எப்படி இருந்தது, பூமியினுடைய உயிரினங்கள் எப்படி தோன்றியிருக்கும், அந்த உயிரினங்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கும், இது போன்ற பல தகவல்களை வந்து கிடைக்க வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா அறிவியல்ல ஒரு புதிய சகாப்தத்தை சீனா வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் அவங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பயன்கள் வந்து சீனாவுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்க வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த திட்டத்தினுடைய முடிவில் தான் இந்த திட்டம் எவ்வளவு பலன் அளித்தது, இதன் மூலமாக எவ்வளவு தகவல்கள் நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறது தெரிய வரும். அது வரைக்கும் இந்த திட்டத்தில் என்ன விதமான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கிறது, அவங்க திட்டத்தை எப்படி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாத வகையில அவங்க ரொம்ப பாதுகாப்பாகவே ரொம்ப சீக்கிரட்டாகவே தான் இந்த பிளானை வந்து அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக பூமிக்கு ஏதாவது பாதகங்கள் ஏற்படுமா, இயற்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா என்பதும் இது வரைக்கும் தெரியல. அப்படி இயற்கையில ஏதாவது மாற்றங்களோ இயற்கையில் ஏதாவது பாதிப்புகளோ ஏற்பட்டால் அந்த அயலான் திரைப்படத்தில் இந்த ஏலியன் காப்பாற்ற வருவதை போல நம்மையும் காப்பாற்ற ஏதாவது ஏலியன் வருமா, இல்ல மனிதர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நேயர்களே, நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு போய் சேர்வதற்காக மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.